தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்க மறுப்பதால் இரு அவைகளிலும் பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு உரையாற்றுகிறார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் எம்பிக்கள் வலியுறுத்தலின் பேரில் மீண்டும் அவரே உரையாற்றுகிறார். பொறியியல் கல்லூரி சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். செப்டம்பர் 3ஆம் தேதி வரை 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்துவதில் சந்தேகம். தீர்மானம் கொண்டு வந்த திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் உதகைக்கு சுற்றுலா சென்றதால் பரபரப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைப்பு. நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் ஒரே நாளில் 1 லட்சம் கன அடி வரை திறப்பு சரிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,45,000 கன அடியாக குறைவு. அருவியில் குளிக்க தொடர்ந்து 14வது நாளாக நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,53,000 கன அடியாக அதிகரிப்பு. முழு கொள்ளளவான 120 அடியை அணை இன்று எட்டும் என எதிர்பார்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய தெற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நிலக்கோட்டையில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி. இடைவிடாது 1 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி அசத்திய மாணவிகள். ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம் அருகே மீனவர் வலையில் சிக்கிய ராட்சத தேக்கு மீன். 1500 கிலோ எடை கொண்ட மீனை பார்க்க குவிந்த மக்கள். தென்காசி மாவட்டம் குறிஞ்சாக்குளம் பகுதியில் கிராஃபைட் கனிமத்தை எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ரத்து செய்தது மத்திய அரசு. காஷ்மீரின் லித்தியம் சுரங்கம், ஜார்க்கண்டில் பொட்டாஷ் எடுப்பதற்கான மண்டல ஏல அறிவிப்புகளையும் கைவிடுவதாக அறிவிப்பு. ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வரும் இஸ்ரேல். அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டிய ஹிஸ்புல்லா இதுவரை கொடுக்காத விலையை கொடுக்கும் என நெதன்யாகு எச்சரிக்கை. ஈரானில் கடும் வெப்ப அலை வீசுவதால் அரசு அலுவலகங்கள் மூடல். பகல் நேரங்களில் மக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அரசு எச்சரிக்கை. இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. பல்லே கல்லேயில் நடைபெற்ற 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று வெற்றி கணக்கை தொடங்கினார் மனு பாக்கர். துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலம் வென்ற மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் வாழ்த்து.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகிறது. துப்பாக்கிச் சுடுதல் இறுதிப் போட்டியில் இன்று மாலை விளையாடுகிறார் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டி முதல் சுற்றில் இந்திய ஜோடி அதிர்ச்சி தோல்வி. ஒலிம்பிக்கில் மகளிர் வில்வித்தை குழு போட்டி அறிமுகம் செய்யப்பட்ட 1988 தொடர்ந்து தங்கம் வென்று சாதனை படைத்து வரும் தென்கொரியா பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் 10வது முறையாக தங்கப் பதக்கத்தை கைப்பற்றி அசத்தல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரே பந்தில் ஓடியே 5 ரன்கள் எடுத்த அயர்லாந்து வீரர் ஆண்டி மெக்பிரைன். ஃபீல்டர் பந்தை எடுப்பதற்குள் மெக்பிரைன் லார்டன் இணை ஓடியே 5 ரன்கள் எடுத்து சாதனை.